சோஸ்ரம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து தேவ பயத்தை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக சங்கீதம் 128வது வசனத்தை நம்ம தியானிச்சோம். அந்த வசனம் ஒருவேளை உங்களில் நிறைய பேருக்கு அது மனப்பாடமாகவே தெரிஞ்சிருக்கும். அது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவே எழுதி வைக்கப்பட்ட ஒரு சங்கீதம் போல இருக்கும். இப்போ அதில் தான் கடைசியாக 2 காரியங்களை பார்க்க போகிறோம். 5வது வசனம், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சியோன் அப்படிங்கிறது எருசலேமில் இருக்கிற ஒரு மலை. அப்போது அந்த மலை எதுக்கு குறிக்குது அப்படின்னா, தேவன் தன்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஒப்புமையாக இது சொல்லப்படுது. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சியோன் எங்கே இருக்குது? எருசலேமுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது ஒரு தேவ பயம் மிக்கவங்க எங்கே இருப்பாங்கன்னா, கர்த்தர் சமூகத்திலே தான் இருப்பாங்க. அவர்கள் நீங்கள் சங்கீதம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கரின் சபையிலும் பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்க மாட்டாங்க. அவங்க எங்கே நிற்பாங்க அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் தான் அவங்க நிற்பாங்க. அப்போ கர்த்தர் எங்கே இருந்து ஆசீர்வதிப்பார்னா, சியோனிலிருந்து தான் ஆசீர்வதிப்பார். எருசலேம் தலைநகரம், இஸ்ரவேலுடைய தலைநகரமாக எருசலேம் காணப்படுது. நீங்கள் நம்மளுடைய யாத்ராகமத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய கூடாரத்தை தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவாக வைத்திருந்தார். ஏன்னா அவர் தான் சென்டராக இருந்து தன்னுடைய ஜனங்கள் முழுவதையும் அவர் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினார். அப்போது கர்த்தருடைய ஜனங்கள் எங்கே இருப்பாங்கன்னா, அவரை சுற்றிலும் தான் இருப்பாங்க. நீங்கள் சங்கீதம் 65:9 பார்த்தீங்கன்னா, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக, நமக்கு மேலாக இருந்து நம்மளை பார்க்கிறவராக இருப்பார் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு வெளிப்படையாக இருக்கும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அவரே துண்டித்து போடுகிறவராக இருப்பார். நாம் வளர்வதற்கு தேவையான ஆவிக்குரிய ஜீவ நதியை அவரே ஊற்றுவார். அவரே அதை விசாரித்து அதை செழிப்பாக்குகிறார். அப்போ ஒரு தோட்டக்காரர் கையில் கொடுக்கப்பட்ட நிலத்தை எப்படி அவர் நல்லா பார்த்துக்குவாரோ, அதே போல் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் வாழ்க்கையை அவரே பொறுப்பெடுத்து தொடர்ந்து வழி நடத்துகிறார். அப்படிங்கிறது தான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அப்போ எருசலேம் அப்படிங்கிறதே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் குறிக்குது. எருசலேம், சியோன், இஸ்ரவேல், இது எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிற ஒரு சொல்லாக தான் காணப்படுது. அப்போ எருசலேமின் வாழ்வைனா நம் குடும்பத்துடைய வாழ்வை ஒருவர் காண முடியும். கர்த்தர் சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கும் போது நம் குடும்பத்தார் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. குடும்பத்திற்குள்ள ஒரு குறைவும் இல்லாதபடி தேவன் நடத்துவார். பொதுவாகவே நம்மளுக்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது, வாஞ்சைகள் இருக்குது. நம்ம கர்த்தரை தேடினாலும் சரி, தேடாட்டியும் சரி, அந்த பூமியில் இருக்கிற நாளெல்லாம் போராட்டம், தேவை, நெருக்கடி, வருத்தம், இது எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தரை தேடி அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன இருக்குன்னா, இருதயத்தில் ஒரு தேவ சமாதானம் இருக்கும். இல்லை, நான் நினச்சது நடக்கலைனாலும் விசுவாசம், நம்பிக்கை அவங்கள தொடர்ந்து தேவ வசனத்தில் நிலைநிறுக்க பண்ணும். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்றதே ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம் பொதுவாக நிறைய பாட்டி தாத்தாமார்கள் என் பேரனுடைய கல்யாணத்தை பார்த்துடணும், ஒரு பேத்தியை நான் பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அடுத்த சந்ததியை பார்க்குறது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி. சங்கீதம் 89:1 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். அது எப்படி தலைமுறை தலைமுறையாக வாயினால் அறிவிக்க முடியும்? ஒரு தலைமுறைக்கு அறிவிக்கலாம், 2 தலைமுறைக்கு அறிவிக்கலாம், எத்தனை தலைமுறைக்கு அறிவிக்க முடியும்? இது எதை சொல்லுதுன்னா, ஒரு தேவ பயமிக்க ஒரு நபர் சந்ததிகளின் சந்ததிகளை காணும்போது தன் பிள்ளைக்கும் சரி, தனக்கு அடுத்து வர சந்ததிக்கும் தேவனை குறித்து எடுத்து சொல்லுகிறவர்களாக இருப்பாங்க. அந்த சிறு வயதிலேயே விதைக்கப்பட்ட தேவ வார்த்தை என்ன செய்யும்னா, அவங்க வாழ்க்கையில் தேவனை புகழும்படியாக, அதாவது அந்த வழி விலகாமல், சிலர் இந்த குடும்ப பாரம்பரியம்,
குடும்ப கௌரவம் இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலேயே நாம் இப்படிப்பட்டவங்க, இப்படி தான் நடக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது அந்த அடுத்தடுத்து வர்ற சந்ததிகள் கூட அதை காத்துக்கொள்வாங்க. நீங்கள் ராஜ குடும்பம், நீங்கள் வந்து நீங்கள் லண்டனில் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தைகள்லேருந்தே அந்த டிக்னிட்டி, அந்த எப்படி வெளியே எப்படி நடக்கணும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்போ இது போல தான் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்றவங்க கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணுங்கிறத தன் சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கறதுனால அவர் மூலமாக அவர் வாயினால் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் தலைமுறை தலைமுறையாக கர்த்தரின் கிருபைகளை எடுத்து உரைத்து பாடும்படியாக இருக்குதான். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தான். ஆபிரகாம் வந்து ஆதியாகமம் 18:19 அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். இதை வந்து ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாமல் இருக்கும்போது சொல்லுகிறார். அவன் ஏற்கனவே இப்படி வந்து ஈசாக்குக்கோ யாக்கோபுக்கோ சொல்லி கொடுத்துருந்து கர்த்தர் சொன்னால் அது வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவன் இப்படி செய்ய போகிறான்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு, நான் ஆபிரகாமுக்கு எப்படி மறைப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நாமளும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம சந்ததிகளை காண தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாரானால் நம்ம அதில் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறது மட்டும் இல்லை, கர்த்தர் நமக்குள்ளே வைத்த அவருடைய அந்த வித்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக காணப்படணும். தேவ பயம் மிக்கவர்கள் நிச்சயம் இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு கர்த்தர் வந்து இந்த வார்த்தையில் சொல்லுகிறார். நமக்கு இன்னொன்று நல்லா தெரியும். 2 தீமோத்தேயு 1:5 பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்து அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அப்போ பாட்டிக்கிட்ட என்ன இருந்துச்சோ அது இப்போ பேரங்கிட்ட இருக்குதான். அப்போ இப்படி தான் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய கிருபைகளை நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்மளுக்கு அப்புறம் வர்ற சந்ததி எங்கள் பாட்டி எப்படி வந்து கர்த்தருக்குள்ளே இருந்தாங்க தெரியுமா, எப்படி சாட்சியாக நின்றாங்க தெரியுமா, கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கும் சரி பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கர்த்தரை குறித்து எடுத்து சொல்லணுங்கிறதுக்காகவே கர்த்தர் நமக்கு ஆயுளை கொடுக்கிறார். அது தேவம் பயமிக்க மனுஷனுக்கு கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுது. அப்போ இதுதான் வந்து இந்த சங்கீதம் 128 அதிகாரத்தில் தேவ பயத்தை குறித்து கர்த்தர் அழகாக சொல்லியிருக்கிறார். அது ஒவ்வொரு வசனமாக இது வந்து எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்கும்போது நான் தியானிச்சது. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து தியானிக்கும் போது இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் கூட தேவன் பார்க்க வைப்பார். இந்த காரியத்தில் நம்ம தொடர்ந்து கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள மட்டும் தேவ பயம் இல்லை, நம்ம எப்படி நம்ம அடுத்த சந்ததிக்கு அதை எடுத்து கொண்டு போகணும், அது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம். God bless you.